ரஜினி என்னும் நான் என்ற குரல் கேட்கும் என்று அவரது ரசிகர்கள் 1996 ரஜினி அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்த்து உற்சாகத்துடன் இருந்தனர். ஏனென்றால் அவரது சினிமாவில் வரும் வசனங்களும் சரி, பொது மேடைகளில் அவர் பேசும் பேச்சும் சரி, பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1996 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு வார்த்தை தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டாகவே மாறியது என்று கட்டாயம் சொல்லலாம். இந்த நிலையில் ரஜினியின் அரசியல் பிரவேசம் 2017 டிசம்பர் 31 அன்று தனது அரசியல் பிரவேசத்தை பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ரஜினி. அரசியலில் களம் காண்பது எப்படி, அதை எப்படி செயல்படுத்துவது என்று கலந்த ஆய்வு. இந்த நிலையில் திடீர் என்று ரஜினியிடமிருந்து ஒரு அதிர்ச்சி செய்தி. 2021 தமிழக அரசியல் களத்தில் இறங்கி தேர்தலில் போட்டியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவார் என்ற நிலையில் உடல்நிலை காரணம் காட்டி அரசியலில் இறங்குவதில் இருந்து பின்வாங்கினார் ரஜினி. இந்த நிலையில் அவரது உடல்நிலை 2019 வந்த கொரோனா போன்ற காரணங்களால் ரஜினி தனது அரசியல் நிலையிலிருந்து மாறி அவற்றிலிருந்து வெளிவந்தார். இப்படியாப்பட்ட சூழலில் 2016 டிசம்பர் 5 ஜெயலலிதா மறைவு. 2017 எடப்பாடி ஆட்சியை கைப்பற்றினார். 2021 மு.க. ஸ்டாலின் பதவியேற்றார். இப்படி அரசியல் களங்கள் பெரும் பரபரப்பான சூழலில் இருந்த நிலையிலும் ரஜினி அதிமுக மற்றும் திமுகவிடம் மிகுந்த பாசத்துடனும் ஆதரவுடனும் எந்த விதமான அரசியல் கருத்து தெரிவிக்காமலும் ஒதுங்கியே இருந்தார், அல்லது அவர்களுடன் நட்பு பாராட்டினார் என்றே சொல்லலாம். தற்பொழுது ரஜினியின் புதிய அவதாரம் இதுதான் அரசியல் களத்தை பெரிய பரபரப்பை இன்னும் சில நாட்களில் ஏற்படுத்தும் என்றால் மிகையல்ல. இந்த நிலையில் தமிழகத்தில் பரபரப்பான கதாநாயகனாக இடம்பெற்றிருந்த தளபதி என்று அழைக்கப்பட்ட விஜய் 2024 அரசியலை கட்சியை துவங்கினார். இது ஏதோ வேடிக்கையாக இருக்கும் என்று நினைத்த நிலையில் மாநில மண்டல மகாநாடுகளை கூட்டி அவர் அரசியல் பிரவேசம் மிகப்பெரிய பரபரப்பையும் பிரம்மாண்டத்தையும் தொண்டர்களிடையே ஏற்படுத்தியது. அவருக்கு வரும் கூட்டம் தானாக வந்த கூட்டம் என்பதை அறிந்து திமுக உட்பட அரசியல் கட்சிகள் மிகவும் அதிர்ந்து போயின என்று சொல்லலாம். அதன் பின்பு அவர் தேர்தல் களத்தில் குதித்து அவர் பிரச்சாரம் செய்யும் இடமெல்லாம் மக்களின் கூட்டம், அலைகடலென மக்கள் கூட்டம். இந்த கூட்டம் ரசிகர்கள் கூட்டம், ஓட்டாக மாறுமா என்ற விமர்சனம். இந்த நிலையில் விஜயின் அரசியல் பிரவேசம் திமுக அதிமுகவுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. இதேபோல் ரஜினியும் அவருடைய அரசியல் பிரவேசத்தை பெரிதாக எதிர்பார்க்கவில்லை என்றே கூறலாம். ஆனால் ஏப்ரல் 23 நடைபெற்ற தேர்தல் முடிவுகளும் அதற்கு பிறகு மே 4 அறிவிக்கப்பட்ட தேர்தல் முடிவுகள் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. 59 ஆண்டு கால திராவிட ஆட்சியை அகற்றி எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாத நடிகர் விஜய் 108 இடங்களில் வெற்றி பெற்று மே 10 தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். மே 13 அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். இந்த சூழலில்தான் திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து எடப்பாடி முதல்வராகலாம் என்ற பேச்சு. ஆனால் அது செயல்படாமல் போகவே திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை வைத்து அவர் விஜய்க்கு ஆதரவு தந்து விஜயும் ஆட்சி அமைத்தார். இந்த சூழலில் அதிமுக இரண்டாக பிளவு பெற்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 20 பேரும் 22 பேரோ, அதேபோல் சி.வி. சண்முகம், வேலுமணி
தலைமையில் 25 பேரும் தனியாக பிரிந்து ஒருவர் சி.வி. சண்முகம் குழு விஜய்க்கு ஆதரவும் அளித்தது சட்டசபையில். இதையடுத்து அதிமுக இரு பிரிவாக பிரிந்து மோதல், கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி. இந்த நிலையில்தான் தற்பொழுது ரஜினி அதிமுகவை ஒருங்கிணைக்கும் வேலையில் ஈடுபடுவதாகவும் அவர் அதிமுக தலைவர்களுடன் நேரடியாக பேசி வருவதாகவும் தனக்கு உடலும் வயதும் ஒரு குறைபாடாக உள்ள காரணத்தால் தான் தலைமையேற்க யோசிப்பதாகவும், ஆனாலும் அதிமுகவை ஒருங்கிணைக்க அதிமுகவின் புகழ் பரப்ப தான் தயார் என்ற பாணியில் முக்கிய அதிமுக தலைவரிடம் ரஜினி நேரடியாக தொலைபேசியில் பேசியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது அவர் விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே ரஜினிதான் திமுகவை அதிமுகவுடன் கூட்டணி சேர்க்க சொன்னதாகவும் அதற்காகத்தான் மு.க. ஸ்டாலினை சந்தித்ததாகவும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துகள் பரவி அவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ரஜினி அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறார். அதற்காக அதிமுக முக்கிய தலைவர்களுடன் பேசுகிறார். அதிமுக என்று மாபெரும் இயக்கத்தை வழிநடத்த ஒரு புகழ்பெற்ற ஒரு மக்களிடம் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் வேண்டுமென்றால் அதற்காகவும் தான் முயற்சிப்பதாகவும் ரஜினி கூறியதாக செய்திகள் கூறுகின்றன. நிலைப்பாடு நடிகர் விஜய்க்கு எதிரான நிலைப்பாடு என்றே அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே ரஜினிக்கும் விஜய்க்கும் திரைப்படத்துறையிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள், கழுகு காக்கா என்ற கதைகள் பரந்த நிலையில் தற்பொழுது ரஜினி திமுகவுக்கு ஆதரவாகவும் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் வழியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். திராவிட கழகங்கள் அழியக்கூடாது என்பதில் முதன்மையாக இருக்கும் ரஜினி விஜய் பெரும் புகழ் பெற்றுவிடக்கூடாது, தொடர்ந்து ஆட்சியில் நிலைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாகவே அரசியல் சான்றோர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில தினங்களில் இதற்கான விடை கிடைத்துவிடும். இந்த நிலையில் எடப்பாடியைச் சேர்ந்த குழுக்கள் சபாநாயகரையும் சி.வி. சண்முகம் குழுவைச் சேர்ந்தவர்கள் சபாநாயகரையும் சந்தித்து புகார் அளித்த வண்ணம் உள்ளனர். எது எப்படி நடக்கும் என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும்.